ஈஸ்வரி பார்த்துக்கிங்கன்னா, பாக்கியா முடியாதுன்னு சொன்னதுனால கோவமா பாத்துங்க வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சொல்லியும் பாக்கியா கேட்கவே மாட்றா. நான் அவ நல்லதுக்காக தான்னு சொல்றேன். ஆனா அது புரிஞ்சுக்காம அவ என்னடான்னு என்கிட்டயே கோவப்படுறா. இவ எவ்வளோ திமிரு பாரு கோபி அப்படின்னு சொல்ல, ஏம்மா இப்படியெல்லாம் கோவப்படுறீங்க? அவளோட வாழ்க்கையோட டிசிஷன் எடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா? எதா இருந்தாலும் நீ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவு எடுத்துருக்கலாம். நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்காக மிஸ் சீதாவ பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் பண்றது சரியில்லம்மா அப்படின்ற மாரி கோபி சொல்ல, அதுக்கு என்னடா பண்றது? நான் அவ நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் பாடுபடுறேன். நீயும் வந்துட்டு ராதிகாவ விட்டு வந்துட்ட. இப்ப பாக்கியா கூட சேர்ந்து வாழ்றது தானே மொற. ஏதோ அப்ப தப்பு பண்ண. ஆனா இப்ப தான் நீ தெரிஞ்சுட்டல்ல. அத புரிஞ்சுக்காம அவ என்னமோ அப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டே ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுனால எல்லார்கிட்டயும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த பாக்கியாவ பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இருந்துட்டு, "ஏய் நில்லு! நீ வர வர என் பேச்ச கேட்க மாட்ற. நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு நீ இப்ப அந்த கோவப்பட்ட. எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டல்ல" அப்படின்னு சொல்ல, "இல்லவே இல்ல அத்த. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தான் வந்து அவமானமா நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு பொறுமையா தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னோட வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீங்க இத பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எனக்கு கோபி கூட வாழ புடிப்பு இல்லன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்றது சரியில்ல அத்த. என்னோட வாழ்க்கைய நான் இப்ப தான் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு சில கனவுகள்லாம் இருக்கு. அத நான் நிறைவேத்தணும். அதுல நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு உறவுக்குள்ள திருப்பியும் தள்ள பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஆல்ரெடி முடிஞ்சு போன உறவ திருப்பி புதுப்பிக்கிறது முடியாது அத்த. ஒரு முறை உடைஞ்சா உடைஞ்சது தான். ஆனா நீங்க என்னடான்னா அது கூடவே சேருங்கன்னு என்ன கம்பல் பண்றது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை முத்திட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, பாக்கியா பார்த்தீங்கன்னா, முடியவே முடியாது. நான் எக்காரணத்த கொண்டும் உங்க பையன் கூட சேர்ந்தே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அப்படின்னா எனக்கு எனக்கு மரியாதை இல்லாத வீட்ல நான் என்னத்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ட விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பேக்க தூக்கிட்டு வெளிய வந்து நிக்கிறாங்க. இத பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டமாயிட்டு, "ஏன் அத்த இப்படி சொன்னா புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.